அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. அதுபோல் உலகம் இறைவனை அடிப்படையாக கொண்டுள்ளது. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ் மிக்ஸ்டு வெஜிடபிள் பக்கோடா செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் பொடிசாக கட் பண்ணி ஒரு கப் எடுத்துருக்கேன். ஒரு கொடை மிளகாய் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு 1.5 கப். அரிசி மாவு 1/4 கப். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு தட்டி ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு. பச்சை மிளகாய் 3 எண்ணம். கொத்தமல்லி இலை தேவையான அளவு. பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் மசாலாவெல்லாம் வெஜிடபிளில் சேரும். இப்போ 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி இப்போ கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரேடி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப மாவு தண்ணியாயிரும். அப்புறம் பக்கோடா சரியாக வராது. பாருங்கள் மாவு எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ பக்கோடா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா பக்கோடா மாவும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ சூடான சுவையான பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி வணக்கத்துடன் உங்கள் வெற்றி செஃப்.